Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தலைப்பு நன்றி உள்ளவர்களாக இருப்பதை காட்டுங்கள். கொலோசியர் 4:6 அவனவனுக்கு என்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக நாம் ஒரு தலைப்பின் மூலியமாக இதை சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாள் முழுவதும் இந்த தினவசனமானது ஒரு தலைப்பை அடிப்படையாக வைத்து இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். இன்றைக்கு நன்றி எங்கேயுமே இல்லை. யாராவது உதவி செய்தால் கூட அவர்களை காலம் முழுவதும் நன்றி விசுவாசத்தோடு இருப்போம். எங்கே மனிதர்கள் செய்யும் உதவிகளை நன்றி மறப்பவர்களாக நாம் இருந்தோமேயானால் நாம் கடவுளையே மறப்பது மிகவும் நெருக்கத்தில் இருப்போம் என்று அர்த்தம். ஒரு மனிதர் ஒரு சகோதரர் நமக்கு உதவி செய்கிறாரு, ஓகே அவர் நமக்கு உதவி செஞ்சார், ரொம்ப தேங்க்யூ, நீங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு ஒரு கிருபையான வார்த்தையை சொல்கிறது கிடையாது. ஏன் நன்றிக்கு தேங்க்யூ கூட சொல்கிறது கிடையாது. ஏதாவது தவறு செய்திருந்தால் அதுக்கு சாரியும் சொல்கிறது கிடையாது. இப்படி மக்களுடைய சிந்தனை சுயநல போக்கோடு இருக்கிறது. இன்றைக்கு கடவுளை நேசிக்கிற மக்கள் தான் முதல்ல சுயநலத்தை கடைபிடிக்கிறார்கள். இதை காலகாலமாக நான் பார்த்திருக்கிறேன். அனைவரையும் நான் கூறப்படவில்லை. சில சகோதர சகோதரிகள் ரொம்பவும் சுயநலமாக இருப்பது உண்டு. இந்த வசனமானது அனைவரையும் தாங்குகிறது. ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக வேலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கும் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அனைவரிடத்திலும் இப்போது சமாதானம் இல்லை என்பது தான் ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்து நம்மளை தாங்குகிறார். கிருபையான வார்த்தையை பேசு மகளே, மகனே, கிருபையான வார்த்தையை நீ பேசு. அவங்களுக்கு தான் புரியல. அவங்க என்ன அறியாதவங்களாக இருக்கிறாங்க, அறிந்தும் அறியாதவங்களாக இருக்கிறாங்க. அவங்க தான் அப்படி செய்கிறாங்க. நீ என்னுடைய மகன் அல்லவா, நீ என்னோட மகள் அல்லவா, நீ மற்றவர்களை மன்னிக்கும் குணத்தை வளர்த்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, கணவன் மனைவியின் இடத்துல இப்போது எப்பேற்பட்ட மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. நீதிமன்றத்திலே 90% மக்கள் விவாகரத்து கேஸ் இருக்குது. 98 இருந்தது, இப்போ 99%, 1% மக்கள் தான் கரெக்டாக குடும்பத்தோடு வாழ்ந்து வெற்றி பெறுகிறார்கள். சில பேர்லாம் இப்போது வரைக்கும் டைவர்ஸ் கேஸ் தான். அதில் கடவுள் நேசிக்கும் மக்களும் முதல்ல அங்கே தான் இருக்கிறாங்க. டைவர்ஸ் கேஸில் அங்கே தான் இருக்குது. எனக்கு பிரியமானவர்களே, இதை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு மிக வெளிப்படையாக நமக்கு உணர்த்துகிறார். பிலிப்பியர் 4:8 நாம் வாசிப்போம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கிரியை உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். எது நன்மைக்குரியதாக இருக்கிறதோ அதை நீங்கள் சிந்தனையில் வையுங்கள். ஏன் மாற்று கருத்தோடு மற்றவர்களோடு சண்டை சச்சரவோடு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், கணவன் மனைவி ஒற்றுமை காணப்படாமல், ஒருவர் ஈகோ என்ற அந்த ஒரு சுபாவத்தை வைத்து கொண்டு குடும்பத்தில் ஒரு நரகத்தை ஒரு சூழ்நிலை உண்டாக்குகிறீர்கள் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். மனம் திரும்புங்கள், ஒருவரை மன்னித்தால்தான் அந்த குடும்பம் செழிக்கும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை ஆதாம் ஏவாளை படைத்த போது ஆதாம் ஏவாள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா? அதில் ஒற்றுமையாக இருந்தாங்க. ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு ஏவாள் மட்டும் சாப்பிட்டாங்களா? இல்லை, ஆதாமுக்கு கொடுத்தாங்க. அந்த இடத்துல ஒரு ஒற்றுமை, அதுக்கு கடவுளுக்கு விரோதமான காரியத்தை தான் செஞ்சாங்க. ஆனால் அதில் ஒரு ஒற்றுமை காணப்படுது. இப்போதும் கூட இருக்கிறது. கணவன் செய்கிற தவறுக்கு மனைவி துணை போவது, மனைவி செய்யும் தவறுக்கு கணவன் துணை போவது, குழந்தைகள் செய்யும் தவறுக்கு பெற்றோர்கள் துணை போவது,
இல்லை என்றால் பெற்றோர்கள் செய்யும் தவறுக்கு குழந்தைகள் துணை போவது, இப்படி எங்கும் உண்மையை தேட வேண்டியதாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், எந்த இடத்துல இருந்தாலும் நீதியை தேடுங்கள், சத்தியத்தை தேடுங்கள், அதுதான் உங்களுக்கு நித்திய வாழ்வுக்கான ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுகிறார். இதை தான் கொலோசியர் 3:15 இப்படியாக சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிந்துள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். தேவ சமாதானம் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் கணவன் மனைவி ஆண்டவர் எப்படியாக சொல்லுகிறார், ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். ஒரே சரீரமாக நினைக்கிறார் கணவன் மனைவியை. கணவன் மனைவிக்கு மத்தியில் யார் இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிறார். முப்பிரி நூல், ஒரு 3 நூல் இருக்குது. ஒரு நூல் கணவன், ஒரு நூல் மனைவி. அப்போ மத்திய ஒரு நூல் யார்? ஆண்டவர். முப்பிரி நூல். ஒரு சில இதெல்லாம் இந்த சேனல் கேர்லாம் பார்ப்பீங்க, 3 இது இருக்கும், பிணிஞ்சி அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாதிரி முப்பிரி நூலாக இருக்கும் அந்த பந்தத்தை கடவுள் இணைத்ததை யாரும் பிரிக்காமல் இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே கணவன் மனைவி பந்தம் அப்படியாக இருக்கிறது. நிறைய விவாகரத்துகள், கடவுளை நேசிக்காத மக்கள் விவாகரத்து வாங்கிறது அது அவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள். ஆனால் கடவுளை நேசிக்கிற மக்களை விவாகரத்து வாங்கிக்கிறார்களே, அதை சபைகளுக்கும் தெரியப்படுத்துவதில்லை. தனக்கு இஷ்டம் போல் அதை முடிவை எடுத்து விட்டு பின்பு சபை மூப்பர்களோ போதர்களோ பாஸ்டர்ஸோ சொன்னால் அதை காது கொடுத்து கேட்காம அந்த சபையை விட்டு விலகி வந்துடுறது. இப்படி தான் சபை சீர்குலைக்கப்படுகிறது. சாத்தானுடைய சதுராட்டம் என்னவென்றால், குடும்பத்தில் ஒரு கிளர்ச்சி உண்டு பண்ணும்போது, குடும்பத்தில் ஒரு நிறையா சண்டை சச்சரவுகளை கொண்டு வரும்போது அவர்கள் சபை விட்டு விலகுவதற்காக அவன் விதைக்கிறான். குடும்பத்திலிருந்து அதை விதைத்து கடைசியில் சபைக்கு போக விடாமல் தடுப்பதற்கு அதை காரணமாக வைத்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் அப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவரை பொறுத்து கொண்டு நாம் ஆண்டவரை, நித்திய ஆண்டவரை மூலமாக தேவ சமாதானம் நம் இருதயத்தில் ஆளுவதற்காக நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பினேசரே. அப்பா, நீ சொல்லப்பட்டது போல நாங்கள் பொறுமையாக இருந்து ஒருவரை பொறுத்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றேன். அவர்கள் கணவன் மனைவி பந்தத்தில் அவர்கள் ஒற்றுமையாக இருந்து கணவனுக்கு ஆழ்ந்த மரியாதையையும் மனைவிக்கு ஆழ்ந்த அன்பையும் காட்டுவதற்கு தேவ கிருபை செய்யும். ஆனால் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை மூலியமாக கணவன் மனைவி அனைவருமே சமாதானம் தேடுவதற்கு நீர் அவர்களுக்கு கற்றுத்தாரும். நல்ல ஞானத்தை தந்திரமான ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அப்போ வாலிப பருவத்தில் இருக்கும் அனைவருக்கும் கூட இந்த வசனம் சாட்சியாக இருக்கிறது. அவர்கள் எங்கு சென்றாலும் பெற்றோர்களை மதிக்காமல் இருப்பார்கள். எங்கு சென்றாலும் மற்றவர்களை காயப்படுத்தி சந்தோஷமடையும் வாலிபர்களையும் இளைஞர்களும் இப்போது கிளம்பிவிட்டார்கள் ஆண்டவர். சாத்தான் அவர்களை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறான். சாத்தான் இடத்துலேருந்து அவர்களை விடுபட வேண்டும் என்று அப்பா இயேசு நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவர். சோதுங்கத்தாவும் துதிக்கிறோம். உமது உன்னத வாழ்வு என்னதென்று எல்லோரும் அறிந்து கொள்வதற்கு இந்த வசனம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது ஆண்டவர். நீர் எப்படி சகிப்புத்தன்மையோடு இருந்தீரோ அதுபோல் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, அது நட்பாக இருந்தாலும் சரி, சகோதரர் பாசமாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பந்தமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அன்பிலே அவர்கள் நிலைத்திருக்க கிருபை செய்யும் ஆண்டவர். சொத்துங்கத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you are watching New Eden TV.